போன வாரம் விசுவாசத்தை கொடுத்துட்டாங்க. இது விசுவாசம், விசுவாசத்துல என்னெல்லாம் அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தாழ்மையை குறித்து பார்க்கிறோம். 4வது லெசன் 35வது. வேதம் போதிக்கும் தாழ்மை. நம்மையும் தமது திறமைகளையும் பற்றி மிஞ்சிய எண்ணம் கொள்ளாமல் சரியான அபிப்பிராயம் கொள்ளுவதே தாழ்மை என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவன் தன் பாவத்தை உணர்ந்து தன்னை தூளிலும் சாம்பலிலும் தாழ்த்த ஆயத்தமாய் இருப்பான். இயற்கையாக மனித இருதயம் மேட்டிமை உள்ளது. பெருமையினால் மக்கள் தங்கள் தீய தன்மைகளை மறைப்பார்கள். உண்மையாய் தன்னை தாழ்த்துகிறவனோ தான் ஒன்றுக்கும் உதவாதவன், சீரிழந்தவன், ஒழுக்கம் தவறியவன் என்று ஒத்துக்கொள்வான். ரெண்டு பேராகிராஃப்ல என்ன கவனிக்கிறோம்? முதல் விஷயம், ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் மேட்டிமையா பேசினாலும் நமக்குள்ள தாழ்மையை வச்சுதான் நம்ம பேசணும்ன்றாரு. கடவுளோட பிள்ளைனும் போது பெருமை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அகந்தையோட இருக்கக்கூடாது. கடவுளோட பிள்ளை எப்பவும் எந்த இடத்துலயும் பெருசா சண்டையோ பிரச்சனையோ வந்தாலும் கூட தாழ்மையா போகாண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். என்னோட அபிப்பிராயம். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் நம்ம வெளிப்படையா பார்க்கக்கூடிய முதல் வித்தியாசமே அவன் எப்பயுமே இந்த தாழ்மையின் இருதயத்தை கொண்டிருக்கான். தாழ்மையே நான் கொண்டிருக்கணும். இயல்பாவே பார்த்தீங்க அப்படின்னா தாழ்மை இருக்கிற மாதிரி நம்ம நடிப்போம். ஆனா தாழ்மை நமக்கு இருக்காது. மற்றவங்க நம்மள தாழ்மையானவன் சொல்றதுக்காண்டி நம்ம வேஷம் போடுவோம். ரியலிஸ்டிக்கா தாழ்மைனா நமக்கு என்னன்னு தெரியணும் அப்படின்னா இயேசுவை பார்த்தாதான் தெரியும் தாழ்மைனா. நம்ம எப்பயுமே அடையாளத்தை தேடுறவங்க, அங்கீகரிப்பை தேடுறவங்க, புகழை தேடுறவங்க. கோயிலுக்கு உதவி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொட்டளத்துல பேரை சொல்லணும். ஒரு உண்டியலை கொடுத்துட்டு உண்டியல் வழங்கியவர் அப்படின்ற பேர் இருக்கும். கதவு வழங்கியவர், லைட்டு ஃபேன் வழங்கியவர். திருவிழா காலங்கள்ல திருவிழாக்கு உதவி செய்தவர் 10,001 ராமலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க பொறிக்கல, அவங்க வைக்கலன்னு என்ன நடக்கும்? கொடுக்கறது யாரையும் கொடுக்கறவங்க யாரு பேரையும் நாங்க சொல்ல மாட்டோம். அப்படின்னா இதுவே என்ன சொன்னா இயல்பாக மனுஷன் வெறுமையே விரும்புகிறார். முன்னாடி சேரதான் ஆசைப்படுவேன். முன்னாடி வந்து உட்கார்ந்து என் பேரை ஏன் உண்டா நம்பர்ல போட எனக்கு ஏன் ஜெபிக்க மறந்தீங்க? கடைசியா இதெல்லாம் நம்ம இப்ப பாருங்க. இப்போ ஒரு விசுவாசியா இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள்லாம் எப்படி வருது? அதுவே தெரியுது. அவனுக்கு அவன் யாருன்னே அவனுக்கு தெரியல. அவன் என்கிட்ட என்னமோ இருக்குது, நான் இதுக்கெல்லாம் பாத்துறலாம், சரியா, நான் இவ்வளவு கொடுத்துருக்கிறேன், இவ்வளவு வச்சிருக்கிறேன், என் பேரை முன்னாடி போடு, என்ன முன்னாடி இருக்கு. இதுதான் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கிறான். நம்ம கடவுளுக்கு அடுத்த காரியங்களை எப்படி நம்ம சொல்றோம். அதேனாலதான் இப்ப அவன் காமனா ட்ரெஸ் போடாம வித்தியாசமா ஏன் ட்ரெஸ் போறான்னா, நான் உன்னைய மாதிரி இல்லை, நான் கொஞ்சம் வித்தியாசமான, எல்லாரும் என்னை பார்க்கணும். அதே மாதிரி பேச்சு, கல்வி, புகழ், கண்டுபிடிப்பு, இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா மனுஷன் அவன் சிறப்பானவன், அவன் ஒரு மேன்மைக்குரியவன், அவன் ஒரு அழகானவன், அவன் ஒரு ஞானவான் அப்படின்றத எல்லா இடத்துலையும் பதிவு செய்யலாம். எவனுமே நான் ஒரு அயோக்கியம் சொல்ல மாட்டேன், சீரழின்னு சொல்ல மாட்டேன், நான் ஒரு சீரழின் என விரும்புகிறேன். கடவுள் ஒரு மனிதனுக்குள்ள உள்ள வரும் பொழுது முதல்ல அவனுக்கு என்ன வெளிப்படுத்துறாங்கன்னா, நீ ஒரு மண்ணுன்னு வெளிப்படுத்த, உன்கிட்ட ஒண்ணும் இல்லை, நீ இந்த உலகத்துல உன்கிட்ட இருக்குதுன்னு சொல்றதுக்கு பெருமைப்படுறது ஒண்ணுமே. ஆல்வின் சொல்றாரு, ஒரு மனுஷன் பெருமையா பேசணும் அப்படின்னா அவன் தான் பாவத்தை மட்டும்தான் பெருமையா பேச முடியும். நீங்களும் நானும் உங்களை பத்தி பேசணும்னா என்ன பேசணும்? நீங்க பண்ண பாவத்தை மட்டும்தான் பேசணும். ஏன்னா நீங்களும் நானும் அதை மட்டும்தான் செஞ்சிருக்கோம், அதுக்கு மட்டும்தான் செஞ்சிருக்கோம். சில நேரம் நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம பாவத்தை ஒத்துக்குவோம், சரியில்லாதே ஒத்துக்குவோம், ஆனா ரொம்ப மோசமானவெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவோம்.
நீங்க சொல்ற அளவுக்கு நான் மோசமானவே கிடையாது. நான் பாவிதான். எல்லாரையும் போல தப்பு என்கிட்ட இருக்குதான். நான் குறைவுள்ளவன் தான். ஆனா நான் ரொம்ப அயோக்கியம் கிடையாது. கொஞ்சம் நல்லது இருக்கு என்கிட்ட. கொஞ்சம் நஞ்சம் அப்பப்போ நல்லது நான் சொல்லுவேன். என் மனசாட்சிக்கு வந்து நான் துரோகம் பண்ணாத ஒரு நல்லது. இதுவே என்ன சொல்றாருன்னா, அவன் பெருமையை விடமாட முடியாதவன். அந்த பெருமையை ஒருத்தன் எப்ப விடுவானா, ரட்சிப்பை சரியா புரிஞ்சாரு. அதுக்கு இயேசுடைய தாழ்மை அவருடைய இருதயத்துல இருக்கும். இயேசு எப்படி தாழ்மை உள்ளதா? அவர்கிட்ட என்ன இல்லை எல்லாமே இருக்குது. அவர்கிட்ட ஞானம் இருக்குது, தெய்வீகம் இருக்குது, பூரண சௌந்தரா இருக்கிறாரு, எல்லா வல்லமே இருக்குது, பரலோகம், பாதாளம், பூமி எல்லாம் இருக்குது. ஆனா அவரு இந்த பெருமை பிடிச்ச பாவிகளை காப்பாத்துறதுக்காக, இந்த பெருமையான பாவிகளை நேசிச்சதுக்காக, அவர்கள் அவரை நிராகரித்த போது பாவிகளை உட்கார வச்சு தன்னுடைய ட்ரெஸ்ஸை கலப்பி பாவிகளுடைய காலத்தை போட்டு கழுவினார். அதுதான் தாழ்மை. தாழ்மையை வந்து மூச்சுட்டு ஆசைப்பட மாட்டான். கடைசியா இருக்கிறா அது பேர் ஆசைப்பட மாட்டான். புகழ் ஆசைப்பட மாட்டான். இப்ப கெட்ட குமாரன் எப்படி தான் தகப்பன் இடத்துல தான் எந்த நன்மைக்கும் பாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்றானோ அது வந்து எப்பயுமே அதை வந்து எதிர்பார்க்க மாட்டான். தாழ்மையா இருக்கிறவங்க எதிர்பார்க்க மாட்டான். தன்னுடைய இயலாத நிலையை ஆழமா ஒத்துக்கிட்டு தன்னை தாழ்த்துகிறான். விசுவாசினா இந்த அடிப்படையான குணநலன்கள் வந்து நமக்கு இருக்கு. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறேன், எனக்கு இது இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது. விசுவாசத்துக்கான குணங்கள். அடுத்த வாசம். அவ்வித தாழ்மை ஒரு கனவல்ல, நாம் அனுபவத்தில் அடையக்கூடிய ஒரு மெய்மை. ஒருவன் பாவத்தின் நிமித்தம் தன்னை தாழ்த்தி நொறுங்குண்ட மனதுடன் தேவ சமூகத்தில் தான் குறைவுள்ளவன் என்று உணர்ந்து அங்கலாய்ப்பான். அவன் தன் சீர்கெட்ட நிலைமையின் நிமித்தம் நாணுவான். தன் பெருமையை களைந்து போட்டு கடவுளுக்கு முன் வெறுமையாயிருப்பதையே விரும்புவான். அவர் திருப்பாதங்களை தொழுது தன் வாழ்நாளெல்லாம் பணிவுடன் நடப்பதில் அவன் மகிழ்வான். தாழ்மை உள்ளவன் வந்து கடவுள்கிட்ட மட்டும் தாழ்மையா இருக்கிறது. அதாவது ரெண்டாவது என்ன சொல்றது, தாழ்மை இருக்கு இன்னொரு மனிதன் தான் அடையாளம். இன்னொரு மனிதனோட அவன் பழகக்கூடிய உறவு தான் அவனுக்குள்ள தாழ்மை இருக்கிறாங்க பறிச்சுக்கணும். தாழ்மைன்றது இழக்கிறது. ஒரு புறம் தாழ்மைன்றது பாவத்தை உணர்வது, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, நம்மளால என்ன முடியாது, நம்முடைய சீரழிந்த நிலை என்னன்னு பார்க்கிறோம். இன்னொரு மனிதனுக்காக நம்மை இழப்பது தாழ்மை. அதான் அவர் அங்க சொல்லும் பொழுது சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க. நான் எப்படி பாரம் சுமந்தனோ உங்களுடைய ரட்சிப்புக்காக, அதே போல நீங்க சுமங்கன்ற ஒன்றையும் பாதி நாளாவது வீண் பெருமை நாளாவது செய்யாமல் மனத்தாழ்மையில் ஒருவரை ஒருவர் மேன்மையுள்ளவர்களாக எண்ணப்படாது. தாழ்மை இருந்தா ஒருத்தன் தான் இடத்தை, தான் பதவியை, தான் அந்தஸ்தை விட்டு கொடுக்க வேண்டிய ஆகும். இயேசு தாழ்மை நம்ம சொல்லும் பொழுது இயேசு இழந்தனாலதான் தாழ்மை. இயேசு பரலோகத்திலே உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா தாழ்மையை நம்ம பார்க்க முடியாது. ராஜா சிங்காசனத்திலே உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா அவருக்கு அதிகாரம் தான் பார்க்க முடியும், தாழ்மை பார்க்க முடியாது. சிங்காசனத்தை விட்டு இறங்கி பாமரன் மத்தியில வந்தாதான் தாழ்மை. அப்ப இயேசு என்ன இழந்தாரு? தன்மை இழந்தார். தன்மை குறித்து என்ன இழந்தாரு? தாங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்தார். வெறுமனே பரலோக மகிமையை மாத்திர இடத்துல, வெறுமனே தனக்குரிய சுபாவத்தை மாத்திர இடத்துல, தான் உடம்ப மாத்திர இடத்துல, தான் ஆத்மாவை மாத்திர இடத்துல, அவர்கிட்ட மிச்சம் வைக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லாத அளவுக்கு இழந்தார். இயேசு வந்து இதை இழக்கலைன்னு எதையுமே சொல்ல முடியாத அளவுக்கு 100% எல்லாத்தையும் இழந்தார். அதுதான் தாழ்மையின் அடையாளம். அந்த தாழ்மையை தான் ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு சக விசுவாசிக்கு வெளிப்படுத்த வேண்டிய தாழ்மையின் சுபாவமாக இருக்கிறது. அப்படின்னா இழக்கிறது. தாழ்மைனா அமைதியா பேசுறதுக்கு பேர் தாழ்மை கிடையாது. எதிர்த்து பேசாம சும்மா இருக்கிறதுக்கு பேர் தாழ்மை கிடையாது. தாழ்மையை தப்பா புரிஞ்சுட்டு நம்ம பதில் பேசும் பொழுது ஒருத்தர் அமைதியா போயிட்டாருன்னா அவர் தாழ்மையானவர் நம்ம நினைக்கிறோம். சத்தமா பேசாம மெதுவா பேசாருன்னா தாழ்மை.
யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணாம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தா அதெல்லாம் இல்லை. ஏசு பிரச்சனை பண்ணாருல்ல, பரிசேயர்கிட்ட பிரச்சனை பண்ணாரு. ஏசு சண்டை போட வேண்டிய இடத்துல சண்டை போட்டாரு, பேச வேண்டிய இடத்துல பேசினார். அதுலயும் அந்த தாழ்மை இருந்துச்சு. இழக்க வேண்டிய இடத்துல இழந்தார், அன்பு செய்ய வேண்டிய இடத்துல அன்பு செய்தார். மெய்யான தாழ்மை என்பது நான் என்கிட்ட எதை இழந்து என்னுடைய தாழ்மையை நான் வெளிப்படுத்துறேன். நிறைய நேரம் பணத்தை இழக்க முடியும், பதவி இழக்க முடியும், பொருளை இழக்க முடியும், வெளியில உள்ள உறவுகள் இழக்க முடியும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள், உள்ள இருக்கக்கூடிய சுயம் சார்ந்த அந்தரங்க காரியங்களை இழக்கவே முடியும். நீங்க நல்லது பண்ணி அந்த நல்லது நிமித்தமா ஒருத்தர் குற்றவாளியை ஆக்குனாருன்னா அமைதியாக முடியுமா? நீங்க ஒருத்தருடைய பொருளை திருடவே இல்லை, ஆனா நீங்க தான் திருடன் சொல்லி உங்களை ஜெயில தூக்கி போட்டாங்க, அவர்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்? நம்மளை பரியாசம் பண்ணும் பொழுது, தவறான வார்த்தையை கொண்டு பேசும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? நம்முடைய உணர்வு பாதிக்கும் பொழுதுதான் உண்மையான தாழ்மை வெளிப்படும். நம்ம ஒரு எல்லை வச்சிருக்கோம், இதுக்கு வெளியே நீ என்ன தொடு, இந்த இடத்துல தொட்டனா நான் வேற மாதிரி ஆரம்பம், இந்த உணர்வுகளெல்லாம் நீ தாண்டி பேசிட்ட அப்படின்னா நான் வேற மாதிரி ஆரம்பம். அப்படிலாம் இருக்கிறதுக்கு பேர் தாழ்மை. தாழ்மைன்றது நான் முக்கியமா பாதிக்கப்பட்டு நான் வளர்க்கிறேன். நான் நல்லது பண்ணி ஒருத்தர் என்னை பரியாசமா பேசினாலும் நான் திரும்ப பதில் பேசாம என் சொந்த உணர்வு, என் சொந்த விருப்பம், எனக்கான அடையாளம், இதை எல்லாத்தையும் இழந்து அன்பை வெளிப்படுத்தப்படுகிறது வேற தாழ்மை. பதில் வையும் பொழுது பதில் வையாம, கோபப்படாம. நிறைய நேரம் நம்ம பேச ஆசைப்படுவோம், கேட்க ஆசைப்படுறது. ஒருத்தர் கோபத்தோட பேசினாருன்னா உடனே பதில் சொல்ல ஆசைப்படுவோம். அவன் ஏன் கோபப்படுறான், அவன் என்ன சொல்ல வர்றான், அவன் வாக்கு எங்க முடிக்கிறான்னா காத்திருக்கக்கூடிய நேரம். ஒரு தப்பு சொல்லிட்டாலும் அந்த இடத்துல நிப்பாட்டி அவனுக்கு பதில் சொல்றது அடுத்த காலத்துல நம்ம போவோம். தாழ்மை உள்ளவர்கள் எப்பொழுதுமே காதை விரிவா திறந்து வைக்கிறவர்களா இருக்காங்க. கொஞ்சமா பேசுறவனா, ஞானமா பேசுறவனா. கேட்கக்கூடிய காது இல்லாதவர்களுக்கு தாழ்வு ஒரு பொழுது வராது. எப்பயுமே மற்றவங்க பேசும்போது கேட்கும், அவன் தவறாதான் பேசணும், அவன் அநியாயமா தான் பேசணும், அவன் பரியாசமா தான் பேசணும். நீங்க பரிசேயர்கள் தூசிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டரப்ட் ஆகவே மாட்டார், நிப்பாட்டவே மாட்டார். அவனை பேச விட்டுட்டு முல்லா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கான பதில் அடிக்கும். ஏன்னா அவன் பேசினாதான் அவன் இருதயம் தெரியும், அவன் இருதயம் தெரிஞ்சாதான் அவனுடைய பிரச்சனை நமக்கு நல்லா தெரியும். அவன் மனசுல ஒண்ணு வச்சிருப்பான், வெளியே வேற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணும். அது அனலிட்டிக் பண்ணும். நம்ம பேசும்போது அவன் வார்த்தையை கவனிப்போம், ஆனா அவன் இருதயத்தை பார்க்கறது. ஏன் இருதயத்தை பார்க்கறது இல்லை அப்படின்னா, அவன் வார்த்தை நம்மளை பாதிக்கிறதுனால நம்ம பதில் பேசுறோம். ஆனா இதை பேசுவதற்கான மோட்டிவ் என்னன்றதை யோசிக்கணும். நீங்க காதை நல்லா திறந்து வச்சு கேட்டீங்கன்னா மட்டும், நீங்க எப்பயுமே ஒருத்தர் பேசும்போது உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை ஒருத்தர் கோபத்தோட திட்டினாலும் அங்கேயே ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பேசி முடிச்சுட்டு போகணும், நீங்க உட்காந்து யோசிக்கணும், ஏன் பேசலாம், என்ன யோசிச்சு பேசலாம், அதுக்கு பின்னாடி என்ன சொல்ல வர, இதுக்கான பாதிப்பு என்னன்னு பேசுறீங்க. நிறைய பிரச்சனை ரொம்ப சுலபமா போகும். இயேசுவை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மக்களிடத்துல அவர் தாழ்மையா இருந்தான்னு சொல்லும்போது உணர்வுகளை இழந்தாரு, சுய உரிமைகளை இழந்தாரு, சுய விருப்பங்களை இழந்தாரு. அந்த தாழ்மையா தான் நம்ம யோசிக்கிற சொல்லி முடிச்சு போயிட்டே இருக்கும். அவனுடைய இருதயம் அவனுடைய பிரதிபலிப்பெல்லாம் யோசிக்கிறது. வேதம் எப்போயுமே இன்னொருத்தனை பாருங்கன்னா சொல்லும், இன்னொருத்தனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு. என் சிந்தையில இன்னொருத்தவங்க பெரிய, நீ அற்பமானவனா இருந்தேன்னா இன்னொருத்தவங்க ஒரு விதத்துல பெரியவனா, இன்னொருத்தவனை ஆதாயப்படுத்துறதுன்னா தாழ்வு இல்லை. ஆதாயப்படுத்துறதுக்கு இழப்பு வருது, அந்த இழப்புல உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாத்தையும் இழப்பு. ரைட், பவுல் அதான் சொல்றாரு 1 கொரிந்தியர் 13, கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட மேலான வர அன்பு, அந்த அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு எளிமாப்பால் இராது. ஓகே, கடைசி பாருங்க வாசம்.
கடவுளுடைய பிள்ளைகளான நல்லவர்கள் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி மன்னித்து நடக்கும் பொழுது மெய் பக்தியின் வல்லமையையும் வசீகரத்தையும் விளக்க பண்ணுகிறார்கள். இதெல்லாம் சொல்லி தாழ்மை வந்து ஈவுன்னு சொல்லுது. கவனிச்சுங்களா? ஈவு. தாழ்மையும் கடவுளுடைய ஈவு தான். அப்படின்னா கடவுள் எனக்கு கொடுத்ததான் தாழ்மை. கடவுள் எனக்கு தாழ்மையை கொடுக்கக்கூடிய இருதயத்தை உருவாக்கும். அது என்னுடைய முயற்சினால வராது, என்னுடைய இலக்கினால வராது. நான் எவ்வளவு வேணாலும் தியாகம் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் அர்ப்பணிக்கலாம். நான் ஒரு வேலையை இழந்து செய்யலாம், கடினமா செய்யலாம், அன்போட செய்யலாம். ஆனா தாழ்மை இல்லாம செய்யணும். தாழ்மை இல்லாம கடவுளுக்கு கொடுத்த காரியங்களையும் குடும்ப பொறுப்புகளையும் செய்யணும். கடமைக்கும் செய்யணும். உண்மையான பிழைப்பு இல்லாம செய்யணும். அதெல்லாம் ஒரு பொழுது கடவுள் அங்கீகரிக்கிறது. தாழ்மை என்பது கடவுளுடைய கரத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்படும். கடவுளுடைய கரத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்படும் பொழுது அந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும். நான் பணிந்த ஆளுடையவனா இருக்கிறேன்னா, கிறிஸ்தவ போன்ற தன்மை இருக்குதா, சிறுமைப்பட்டவனா என்ன இருக்கிறேன்னா, அடக்க ஒடுக்கம் உள்ளவனா நான் இருக்கிறேன்னா, தாழ்மறையா இருக்கிறவன் மனிதரால புகழப்பட முடியாது. அதான் உண்மையான தாழ்மை மனிதனால புகைக்கப்படதான் முடியும். தேச தாழ்மையா இருந்தாரு, மனுஷன் புகழவே இல்லை. அவர் கால கழுவ உட்காராரு, எல்லாம் காலம் நீட்டுறாங்க. கடவுள்ன்றான், காற்றையும் கடலை அடைக்கும் போது அவர் கால வந்து ஆண்டவர்ன்றான். செத்து போன லாசரவை இருக்கும் பொழுது பிரமிக்கிறான். குருடனை குஷ்டரோகி சுகப்பட்டு இவர் தான் உண்மையான தேவன்றான். அவர் உபதேசப்பட்டு ஆச்சரியப்படுறான். அவர் ஆடைகளை கலந்து அடிமையா அவங்க காலை கழுவும் பொழுது யாருமே தடுக்கல, பேதுருவை தவிர. எல்லாரும் காலை காட்டுறாங்க. அவர் காலை கழுவுனார். அதை யாரும் அங்கீகரிக்கலையே, யார் அதை புகழலையே. தாழ்மையின் உருவா தான் உயிரையே மறுத்து கொடுத்தாரு. உலகம் பரியாசமான பண்ணுச்சு. உண்மையான தாழ்மை உலகத்தால அங்கீகரிக்கப்படாது. உண்மையான தாழ்மை மனிதனை பிரியப்படுத்தாது. உண்மையான தாழ்மை கடவுளை மகிமைப்படும். உண்மையான தாழ்மை கடவுளை மகிமைப்படுத்துறதுனால அது இயல்பான மனிதனுக்கு பிடிக்கிறது. அவனால ஆவிக்குரிய காரியத்துல தாழ்மையை உணர முடியாதனால அவனுக்கு பரியாசமாக அவனுக்கு அது நிந்தையாதான். ஆனாலும் நம்முடைய தாழ்மை பரியாசம் பண்ணப்பட்டாலும், நிந்திக்கப்பட்டாலும், நம்முடைய உணர்வுகள் உடைக்கப்பட்டாலும் நம்ம தாழ்மையான பேசுறதுல இருந்து விலகவே இல்லை. இதுக்கு மேல அவங்களுக்கு தாழ்மையை காட்டி எப்படி நான் அவங்க அன்பு கொடுத்து நான் சொல்லவே இல்லை. ஆணை அடிச்சு தொங்க விட்டாலுமே தாழ்மை இருந்தனாலதான் ஆண்டை பிதாவே அவர்களை நன்றி சொன்னார். தாழ்மை இருந்தனாலதான் நீ ஏதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கடைசி மூச்சு வரைக்கும் இயேசு கிறிஸ்து தாழ்மையை விடாதவரா இருந்தார். நம்ம இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், அன்பு, இது எல்லாத்துலயும் தாழ்மையை வந்து எதிர்பார்த்து செய்யறது. அவ்வளவு தாழ்மையா இருந்தா அவன் மனம் தெரிஞ்சிடுவான். இவ்வளவு தாழ்மையா இருந்தா அவன் எனக்கு பிரதிபலன் செய்வான். அதுக்கு பேர் தாழ்மை. தாழ்மைன்றது எந்த பிரதிபலன் இல்லாம கம்ப்ளீட்டா சரண்டரா முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய சொல்றாங்க. நம்முடைய பேச்சுல காணப்படக்கூடிய துணிகரம், நம்ம பேச்சுல காணப்படக்கூடிய தேவையற்ற கோபம், உணர்ச்சி, சுய உணர்ச்சி சார்ந்த கோபம், அநீதியான கோபம், அநீதியான பகைமை, அநீதியான நிராகரிப்பு, இது எல்லாமே தாழ்மையை விட இல்லைன்றதான். இதன் மூலமா ஒருத்தவங்களுக்கு நான் கிறிஸ்துவனுடைய அன்பை காட்ட முடியலன்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல தாழ்மைன்ற சுபாவத்தை நான் இழந்து நிறைய நேரம் சத்தியத்தின் மீது வைராக்கியம் சொல்லியே தாழ்மை இழந்துறவங்களா இருக்கும். சொல்றாரு, ஒரு இடத்துல வாதிட வர்றவனுக்கு நீ தாழ்மையா சொல்லி சொல்லுங்க, தாழ்மையா அன்பை உபதேசத்தில் சொல்லுங்க. சத்திய உரையாடல்கள் மத்தியிலும் கூட தாழ்மையின் சிந்தையோட இந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துவது அன்போட கூட நம்ம பேச முடியும். பகைமை, கடிந்து கொள்ளுதல், மதியீனமான சிந்தனைகளா இல்லாம மனித மகிமையை தேடாம, பரிசேயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிப்புறத்துல தாழ்மை இல்லாம, ஏன்னா வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறான்.
எல்லாத்துலேயும் தசவ பாகம் கொடுக்குறான், காணிக்க கொடுக்குறான், 6 வேளை ஜெபம் பண்றான், மணிக்கணக்கா வேதம் படிக்கிறான். ஒரு இருக்கக்கூடிய துரோகம் பண்ண அந்த புத்த பிச்சுகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, புத்தருடைய பிலாசபியே ஆசையை துன்பத்துக்கு ஆசைப்படக்கூடாது. ஆனா எறும்பு கூட மிதிக்க மாட்டான். எறும்பு இருந்தா கூட அந்த மயில் இறகுனால தள்ளிட்டு தான் நடக்கும். ஒரு சின்ன உயிருக்கு கூட துரோகம் பண்ண மாட்டான். வாழ்க்கை ஃபுல்லா 2 ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும், ஒரே ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். நான்வெஜ் சாப்பிட மாட்டான், வெறும் மரக்கறிகள் மட்டும்தான், ஒரு வேளை தான் சாப்பிடுவான். எந்த உயிரினத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அவன் என்ன சொல்றான், என்கிட்ட தாழ்மை. இப்படிதான் பரிசேயர்களும் வாழ்ந்தாங்க. தாழ்மைன்றது என்னுடைய வெளிப்புறத்துல நான் என்ன இழந்து என்ன உபவாசம் பண்ணி என்ன செய்யறேன், அது இயல்பா கிறிஸ்துவனுடைய அன்பையும் கிறிஸ்துவனுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துறது. அதுக்கு நிறைய ரத்த சிந்துறது இருக்கு, நிறைய அவமானங்கள் இருக்கு, நிறைய பரியாசங்கள் இருக்கு. என்னைக்கு நான் என்ன நிலையிலத்தை பார்க்குறோனோ அன்னைக்கெல்லாம் ஒருபோதும் தாழ்மை உருவாகாது. என் வார்த்தை எடுபடணும், நான் சொல்றதை கேட்கணும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் நம்ம நினைக்க முடியும். தாழ்மையின் சுபாவத்தை பெறுறாரு. ஒரு மனிதனுக்கு கீழ்ப்படுதலும் மனம் திரும்புதலும் வேதத்தின் மூலமா கடவுள் கொடுத்தாதான். நம்முடைய பிரசங்கமோ நம்முடைய உபதேசமோ ஒரு பொழுதும் ஒருத்தனையும் மாத்தாது. கிறிஸ்துவினுடைய சுபாவம் ஒரு மனிதனுக்குள்ள வெளிப்பட்டா மட்டும்தான் அவன் தாழ்மையுள்ளவனா உருவாக முடியும். அதான் ஃபைனலா அவர் சொல்லி முடிகிறார், தன் பார்வைக்கு ஞானியா இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையா இருக்கு. தாழ்மை இல்லாதவனுக்கு ஒரு முட்டாள் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்றாரு. ஏன்னா முட்டாளுக்கு கூட சில நேரம் தாழ்மை வந்துடும். மதியினமா பேசினா கூட சில இடத்துல இல்லைன்றதை உணரக்கூடிய உணர்வு அவனுக்கு வரும். ஆனா தனக்கு எல்லாம் தெரியுதுன்னு சொல்றவங்கிட்ட நம்ம ஒண்ணுமே பேச முடியாது. எனக்கு எல்லாமே தெரியுங்க அப்படின்றவன் டோரை க்ளோஸ் பண்ணிடுது. ஆலோசனை கேட்க மாட்டான், உபதேசத்தை கேட்க மாட்டான். ஸோ நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், நம்மளை கடவுள் ரட்சித்தார்னு சொன்னா கடவுள் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய தாழ்மையா, கிறிஸ்துவனுடைய தாழ்மை கொண்டவர்களா, நம்முடைய உணர்வுகளிலும் எண்ணங்களிலும் சுபாவங்களிலும் பொறுமை உள்ளவர்களா, நிதானம் உள்ளவர்களா, அன்பையும் மன்னிப்பையும் வழங்குறவர்களாக இருக்காங்க. அதை ஆரம்பப்போ தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம இன்னும் அநேக காரியங்கள் அதில் பார்க்கலாம்.